வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சனில் பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். 25 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4 லவங்கம் 3 பட்டை 1/2 kg மட்டன் போட்டுவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டு 300 ml தண்ணி ஊற்றிட்டு கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். வெயிட் போட்டு 3 விசில் அப்படி இல்லைன்னா 5 நிமிஷம் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிக்க ஆரம்பிக்கணும். நான் 1/2 kg மட்டனுக்கு 1/2 kg அரிசி எடுத்துருக்கேன். சம அளவாக போடுறது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. 100 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பெரிய சைஸ் வெங்காயம் 4, 2 பட்டை 2 லவங்கம் 2 ஏலக்காய் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் போட்டு அது நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தோணுச்சுன்னா பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்து அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நல்லா கிளறி விட்டுட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதெல்லாம் செய்யணும். கெட்டியான தயிர் புளிக்காத தயிராக 100 ml சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு பெரிய சைஸ் தக்காளி 3 சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். அது நல்லா வெந்து வரும். இப்படி மூடி வைக்கிறதுனால இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்களோ அதுலேயே 2 கிளாஸ் தண்ணியை சேர்த்திக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அளவு. இப்படி கொதி வரப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்திட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னுட்டு இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டு நம்ம இதை கிளறி விடக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். அதில் அரிசி போடுறதுக்கு மூடி வச்சுட்டு மேலே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுடணும். பாருங்கள், இப்படி தண்ணி கம்மியாக இருப்பேன் கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான நம்மளோட பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.